ரேகா நான் சத்யா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சத்யா தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சாப்பிடாமயே அப்படியே இருக்காங்க. வீட்ல இருக்க வேலைக்காரங்கலாம் போய் கெஞ்சுறாங்க. "ஏங்க நீங்க எனக்கெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க ரேகா மேடம்" அப்படின்றாங்க. "இல்லவே இல்ல. நான் வாழ்ந்தா சத்யா கூட மட்டும் தான் வாழ்வேன். இல்லன்னா நான் வாழவே மாட்டேன். எனக்கு சாப்பாடும் தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ரேகாவோட அப்பாவும் ரேகாக்கு அட்வைஸ் பண்றாரு. "ரேகா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. சத்யா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாரு. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? சத்யாவோட ஸ்டேட்டஸ் என்ன? நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் அவ்வளோதான். அவரை நீ லவ் பண்ணுற சொல்கிறது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்க மாட்டாங்களா? ஏன் உனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை? நீ ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை லவ் பண்ணியிருக்க அப்படின்னா நான் அப்பா யோசிப்பேன். உனக்காக எல்லாமே பண்ணுவேன். உனக்கு தெரியும்ல அப்பா உங்களை எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். ரேகா உனக்காக மட்டும் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ரேகா அவங்க அப்பா. ஆனால் ரேகா சொல்கிறாங்க, அப்பா சத்யா மட்டும் தான்மா எனக்கு கரெக்டான ஆள். என்னை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாருப்பா. சத்யா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன்ப்பா. கண்டிப்பாக ஒரு நல்லா ஒரு நாளைக்கு மேலே வருவாருப்பா. தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கெஞ்சுறாங்க. உடனே ரேகா அவங்க அப்பா சொல்கிறார், கண்டிப்பாக முடியவே முடியாது ரேகா. நீ எடுக்கிற முடிவு நீ தப்பாக இருக்குது. உன்னோட முடிவு தப்பாக இருந்தால் அதை திருத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் சத்யா கூட உன்னை சேர்த்து வைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரேகா அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. உடனே ரேகா சொல்கிறாங்க, நீங்கள் சத்யா கூட சேர்த்து வச்சா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். இல்லை நான் சாப்பிடாம அப்படியே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே இருக்காங்க ஒரு 2 நாள். அப்புறம் வேலைக்காரம்மா போய் ரேகாவை போய் எழுப்புறாங்க. ஆனால் ரேகா எந்திரிக்கவே இல்லை. அப்படியே மயக்கமாயிட்டு இருக்காங்க சாப்பிடாம இருந்து. உடனே வேலைக்காரம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலு. ரேகாவை பார்த்த உடனே சீதா, என்னது ரேகாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதா போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ரேகா சாப்பிடாம இருந்து மயக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சீதா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. மாமா ரேகா 3 நாளாக சாப்பிடாம இருந்து இப்போ மயக்கமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, மாமா ரேகாவை எனக்கு இந்த சமயத்தில் பார்க்கணும் போல இருக்கு மாமா. என்னை பார்த்தா ரேகாவுக்கு உடம்பு சரியாயிடும்ல. ரேகா என்னை பார்த்தா ஒழுங்காக சாப்பிடுவா மாமா. நான் போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோ அடி வாங்கும்போது கூட ரேகாவுக்காக தான் மாமா எல்லாமே பொறுத்துக்கிட்டேன். ரேகா எல்லாமே என்னால் வாழவே முடியாது மாமா. நான் ரேகாவை பார்க்கறது ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க மாமா அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா டாக்டர் வேஷம் போட்டுக்கிறாங்க. முத்து பீன் வேஷம் போட்டிருக்காரு. சத்யாவும் அந்த மாதிரி பீன் வேஷம் போட்டு எல்லாரும் ரேகா ரூமுக்கு போகிறாங்க. ரேகாவை சத்யா பார்த்தவனையும் அப்படியே ரேகா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. சத்யா நீ இல்லாமல் நான் உயிர் வாழவே மாட்டேன். சத்யா நான் எங்கேயாவது கூட்டு போய்ட்டு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே சத்யா ரேகாவை சமாதானப்படுத்த, ரேகா அழாத ரேகா, கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லபடியாக அமையும். முத்து மாமா இருக்காரு, மீனா அக்கா இருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு லைஃப் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்க. நீ எதை பற்றியும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரேகா சொல்கிறேன், கண்டிப்பாக இல்லை சத்யா, எங்கள் அப்பா நம்மளை பிரிச்சிருவாரு. இப்போ என்னை திருப்பதி இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்ப போகிறாங்களா? கண்டிப்பாக அங்கே போயிட்டாலும் உன்னை பார்க்கவே முடியாது. என்னை இப்போ இங்கேருந்து வெளில கூட்டு போ அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இப்போதைக்கு ரேகாவை இங்கேருந்து கூட்டு போயிட்டு வெளியில் போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரி ரேகாவை முத்து மீனா சத்யா எல்லாம் சேர்ந்து ரேகா வெளில அப்படியே நைஸாக வெளில கூட்டு போயிடுறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட, எங்க ரேகாவை நம்ம கடத்ததுக்கு முன்னாடியே போலீஸில் பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணி சத்யா உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ நம்ம உண்மையே கடத்திட்டோம், என்னங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறார், மீனா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிடலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். சத்யா ரேகா உங்களுக்கு 2 பேருக்கும் ஓகே தானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுறது அப்படின்றாங்க. உடனே ரேகாவும் சத்யாவும் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் அது ஓகே மாமா அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிடுறாரு. ரேகாவும் எனக்கு சத்யா தவிர வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரேகாவும் சொல்லிடுறாங்க. ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் முத்துவும் மீனாவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமே பண்ணிடுறாங்க. அப்புறம் ரேகா சிந்தாமணிலாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பாருங்க எங்கள் பொண்ணை காணோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திருக்காங்க, இதை திட்டமிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு, சார் தயவு செஞ்சு உங்களோட விஷயத்தை கொண்டே வராதிங்க. போன வாட்டி உங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டு சத்யாவை போட்டு அடிச்சதால எனக்கு பெரிய ப்ராப்ளமே ஆகிடுச்சு. இப்போ உங்கள் பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, திரும்ப ஏதாவது பிரச்சனைனா என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது சார் அப்படின்றாங்க. உடனே 6 விஷயம் தெரிஞ்சு வந்து சொல்கிறார். அப்போ தான் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் ஆகிடுச்சான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சிந்தாமணிக்கும் ரேகாவுக்கும் அப்பாவுக்கும் சரியான கோவம். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.